ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானோட இந்த திருவிளையாடல்கள் சம்பவத்தை கேளுங்க. ஒரு முறை கேட்டாலே சிவனோட அருளால் நம்மளோட 21 தலைமுறை பாவம் போய் நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அந்த கஷ்டம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அப்படி ஒரு ஆச்சரியமான பதிவை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு முழுக்க முழுக்க கதை சொல்லி அது மூலமாக வழிபாடு சொல்லி அது மூலமாக பிரச்சனை தீர்க்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். 2 நிமிஷம் வீடியோவோ 4 நிமிஷம் வீடியோவோ கண்டிப்பாக இது இருக்காது. கொஞ்சம் பெரிய பதிவாக தான் இருக்கும். கதை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்ச நம்மளை எப்பயும் தொடர்றவங்க தொடரலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இது ரொம்ப பெருசாக இருக்குது, வளவலன்னு பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நான் இது பண்ணுறதில்ல. சேனலில் ஒரே ஒருத்தங்க எனக்கு கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட அவங்களுக்காக போடுற நபர் நான். யூடியூப்லேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்லி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. அதுக்காகவும் நம்ம இந்த சேனலை வச்சில நம்ம எல்லாருக்கும் தெரியும். முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை, ஆத்ம திருப்தி எனக்கு, இது ரெண்டுக்காகவும் தான் இந்த சேனல் இருக்குது. கண்டிப்பாக கதை சொல்லி தான் வழிபாடு சொல்லுவேன். வழிபாடு சொல்லி தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு 100% முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த திருவிளையாடல்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, கடவுள் மேலே ஒரு அதீத பக்தியை கொடுத்து அது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் படிஞ்சிருக்கக்கூடிய மீள முடியாத சில கரைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சில வழிகள், அதிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய சில சம்பவத்தை தான் நம்ம இந்த பதிவு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதையும் எடிட் பண்ண முடியாது, அதனால் பேசும்போது ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன் இல்லை திருப்பி பேசியிருக்கேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக கடவுள் எந்த கடவுளும் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு விரும்புறதில்ல. நம்மளோட அன்பை தான் அவங்க விரும்புகிறாங்க. இந்த அன்பை நாம் எந்த விதத்தில் வேணாலும் நம்ம வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்படுத்துகிற அந்த அன்பை தான் இறைவன் எப்போவுமே விரும்புவார். அதனால தான் நம்ம சொல்லும்போது கூட சொல்லுவோம், இந்த உலகத்தில் எல்லா கடவுளும் ஆயுதம் ஏந்தின ஒரு கடவுளாக இருக்காங்க. ஆனால் சிவபெருமான் ஆயுதம் ஏந்திருக்க மாட்டார். அன்பே சிவம்ன்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட சொரூபமாக தான் இருக்கும். எங்கேயுமே சிவலிங்கத்துக்கு ஆயுதம் இருக்காது. அந்த அளவுக்கு அன்போட வடிவமானவர். அவர் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோதிக்கிறது அப்படின்னா நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக பண்ணுறது. முதல் ஒரு சம்பவத்திலேருந்து வழிபாட்டிலேருந்து பார்க்கலாம். அதாவது ஒரு வணிகர், அவர் பேர் பார்த்திங்க அப்படின்னா அரதன குப்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வணிகர், காவேரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மதுரையில் இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்கிறார். தொழில் பண்ணும்போதே இங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து, நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி இங்கேயே சந்தோஷமாக வாழ்கிறார். இப்படி வாழ்கிறது இவங்களோட ஃபேமிலிக்கெலாம் தெரியும். இருந்தாலும் இவரோட தங்கைக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு கல்யாணமானவங்க, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு ஆசை. தன்னோட பெண் ரத்னவதியை பார்த்திங்க அப்படின்னா தன்னோட அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இருந்தாலும் ஏற்கனவே திருமணமானவங்க அப்படிங்கிறதால எப்படி அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எதிர்பாராத விதமாக அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா தவறி போயிடுறாங்க. தவறி போனதை கேள்விப்பட்டு இங்கேருந்து இவர் போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான செய்ய வேண்டிய எல்லா ஈம காரியங்களும் செஞ்சுட்டு தனியாக இருக்கக்கூடிய தங்கச்சி குழந்தைய அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடம், திரும்புறம் பயம் அப்படிங்கிற ஊர், திரும்புறம் பயம், இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு இதுக்காக பிரத்யேகமாக ஒரு கோவில் இருக்குது. நான் பின்னாடி அதை சொல்கிறேன். அந்த ஊர்கிட்ட வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில் இவங்க இரவாயிடுச்சு, படுத்துக்கிறோம். ஏன்னா அப்போல்லாம் நடைப்பயணம் தானே. அப்படி படுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக பாம்பு தீண்டி இவர் இறந்து போயிடுறார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பெண் கதறி அழுகுறாங்க. இந்த கதறி அழுகுற குரல் யாருக்கு கேட்குது அப்படின்னா அந்த வழியாக சிவபூஜை பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்க திருஞான சம்பந்தருக்கு கேட்குது. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவனை நோக்கி ஒரு பதிகம் பாடுறார். பாடி அவருக்கு உயிர் வர வைக்கிறார். உயிர் வந்த உடனே அவர் ரொம்ப நன்றி சொல்கிறார். நன்றி சொன்ன உடனே யார் எதுக்காக இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டுருக்கான்னு தான் நடந்ததெல்லாம் சொல்கிறார். அப்படின்னா உனக்காக அவ்வளோ மன்றாடினா இந்த பெண், அதனால் நீ இவளை திருமணம் பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிடுறார். அவர் சொல்கிறார் அவர் நிலைமையை. இருந்தாலும் அதனால் என்ன, இந்த பொண்ணு அப்படியே தனிமையில் விடுறது நல்லதில்லைன்னு சொன்னதும் சரின்னு வேறு வழி இல்லாமல் அவர் திருமணம் பண்ணுறார். திருமணத்துக்கு சாட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிவலிங்கம், ஒரு கிணறு, ஒரு வன்னி மரம் தான் இருக்குது. கல்யாணம் முடித்து நேராக கூட்டிகிட்டு வந்துடுறார். மதுரைக்கு வந்தவொடனே முதல் மனைவிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. அது எப்படி நீ திருமணம் பண்ணால் உன்னோட பெண்ணுன்னு சொல்கிற, இது உன் அக்கா பொண்ணு எப்படி நீ திருமணம் பண்ணியிருக்க முடியும், இது திருமணமே கிடையாது, உன் திருமணத்துக்கு யார் சாட்சி, எப்படி இவ்வளோ நான் மனைவியாக ஏற்றுக்க முடியும், ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பொண்ணை கைட்டி விடுறதுலேயே இவங்க இதாக இருக்காங்க.
ரொம்ப சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாமல் நேராக அந்த இது வந்து பிராது நேராக மன்னர்கிட்ட வந்துடுது. மன்னர்கிட்ட வந்தோடனே மன்னர் அரசவையில் கூப்பிட்டு என்ன நடந்துன்னு விசாரிக்கிறாரு. இவங்களும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ரத்னாவதி அந்த பொண்ணு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய மாமா தான் இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, திருஞான சம்பந்தர் தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், இது மாதிரி ஒரு சிவலிங்கமும் கிணறும் வன்னி மரமும் சாட்சியாக வச்சு தான் பண்ணணும். சபையே சிரிக்குது, ரொம்ப ஏளனமாக சிரிக்கிறாங்க. இதனால் அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல. சரி நீ சொல்கிற மாதிரி அதுதான் சாட்சின்னு சொல்கிற, இப்போ நாங்கள் சாட்சியாக இங்கே சிலரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்களாம் இந்த சாட்சி கூண்டில் ஏறி பதில் சொல்லுவாங்க, நீ சொல்கிற மாதிரி அந்த சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறு வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு கேட்டவுடனே இவங்க அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அவங்கள ஒரு மாதிரி மனம் உடைஞ்சு போகிறாங்க. தகாத வார்த்தைன்னா ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் இல்லை, ஏமாற்றி அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இந்த அபய குரல் கேட்டு திடீர்னு ஒரு அசிரீரி அங்கே கேட்குது. கேட்டது மட்டும் இல்லாத ஒரு சாட்சி கொண்டு காட்டினாங்கள்ல ஒரு இடம், இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு, அந்த இடத்துக்கு ஒரு சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறு வந்து நாங்கள் தான் சாட்சின்னு அசிரீரியாக சொல்லித்தான். அப்படியே அங்கே இருந்த சபை அப்படியே மிரண்டு போச்சு. யாருமா நீ, உனக்காக சிவனே நேரில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அத்தனை பேரும் உழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். இன்றைக்கும் இது வந்து உண்மை சம்பவம். இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில், இது மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரர் சன்னதியில் வெறி பிரகாரம் போனீங்க அப்படின்னா சாட்சி சொன்ன சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் இன்றைக்கே இருக்குது. அதே மாதிரி அந்த திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பேர் சாட்சிநாதர். அந்த ஊர்லேருந்து வந்து தான் அவர் சாட்சி சொல்லியிருக்காரு. கும்பகோணத்துலேருந்து 9 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது நாம் எப்பெல்லாம் மனம் நொந்து நம்ம வருத்தப்படுற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் சிவபெருமான்கிட்ட கடவுளே நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல என்ன இதிலேருந்து விடுவிக்க உன்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு உன்னோட கருணை பார்வையை என் மேலே காட்டு அப்படின்னு சொல்லுங்கள். உடனே காட்டுவார். அவர் மாதிரி அன்பை பொழியக்கூடிய கடவுளே கிடையாது. நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், எப்போவுமே பெரியவா சொல்லுவாங்க, காலையில் எழுந்ததும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ராம ராம ராமன்னு சொல்லுங்கள், வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். சாயந்தர நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி சிவ 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 சிவன்னு சொல்லுங்கள், பாவமெல்லாம் அழிஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவநாமம் சொல்லும்போதே நீங்கள் இன்னொன்று பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் உடனே எனக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சரக்கொன்றை மலர், அதாவது தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க. இந்த சரக்கொன்றை மலர் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சரக்கொன்றை மலரை அவருக்கு வந்து அணிவித்து அவர்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்சது இதுதான், என்னோடய கஷ்டத்தை எனக்கு நீங்கள் போக்குங்க அப்படின்னு கேளுங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிற விதம் இருக்குல்ல, நம்ம கேட்குற விதத்திலேயே அவர் மனம் உருகுவார். அவர் வந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவனோட பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் ஒரு பேரும் நீங்கள் வந்து கேட்கும்போது, இங்கே மதுரை பக்கத்தில் மதுரையிலே ஒரு கோவில் இருக்குது, இன்மையில் நன்மை தருவார், திருவாப்புடையார், இதெல்லாம் வந்து இந்த கோவில்லாம் வந்து இன்மையில் நன்மை தருவார்னா என்ன அர்த்தம், ஒரு கஷ்ட காலத்தில் நன்மை தரக்கூடிய கடவுள். அந்த மாதிரி எத்தனையோ சிவலிங்கம் இருக்குது. அந்த ஒரு அனந்தீஸ்வரர் இருக்குது, எங்கள் ஊர் சொந்த ஊரில் இருக்கிற கோவில், அந்த ஆனந்தத்தை தரக்கூடிய கடவுள். அதனால் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க கொடுப்பார், இந்த கேளுங்க கொடுப்பார், இந்த மாதிரி சொல்கிறோம்ல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு இப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த சமயம் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். குருத்துர்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வேடுவனால் என்ன பண்ணுவான், வேட்டையாடி சாப்பிட்றது தானே அவனோட வழக்கம். அப்படி வேட்டையாட போகும்போது தன்னோட அந்த வில்லம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா காட்டுக்கு போகிறான். எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து நாம் வேட்டையாடி ஏதாவது ஒரு உயிரினத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வீடு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேட்டையாட போகும்போது இரவு பொழுது வரைக்கும் வந்துருச்சு, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப மனம் நொந்து போய் என்ன பண்ணுறான், எப்படியாச்சும் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணும்போது எதிர்பாராத விதமாக ஒரு புலி என்ன பண்ணுது, அவனை பார்த்துருது. இப்போ புலிக்கு பயந்துக்கிட்டு இவன் ஓடி வந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தவன் கீழே புலி சுற்றி வருது. இந்த புலி போனால் தான் போக முடியும். இப்போ எங்கே நம்ம வந்து இரவுங்கிறதுனால கண் அசந்து தூங்கிடுவோமோ, தூங்குனா தூக்கத்தில் கீழே விழுந்துருவோம், இந்த புலி நம்மளை சாப்பிட்டுடுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய இலைகள் ஒன்றா பறித்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறான். தன்னோட கவனத்தை வேறு பக்கம் சிதற விடாமல் இருக்கிறதுக்கும் திருப்பறதுக்காகவும், அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படி போட்டுக்கிட்டு இருக்க. அவனுக்கு தெரியாது அது வில்வ மரம்னும், அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கணும். இப்படி இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சிவராத்திரி. இதன் பலனா கரெக்டாக முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம் முடியும் போது சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுத்தாராம். தெரியாமல் நாம் செய்கிற ஒரு விஷயத்தை கூட இறைவன் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பக்தியை மெச்சு நமக்கு கொடுப்பார். அதனால தான் நான் சொல்லுவேன், இறைவன்கிட்ட போய் மனமுருகி கேளுங்க. எல்லா பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாமம் இருக்குது, நமச்சிவாயா.
ஓம் நமக் சிவாயான்னு சொன்னால் எல்லா பாவத்தையும் அழித்து நம்ம எதற்காக ஏங்குறோமோ அதை இறைவன் கொடுப்பார். நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், அந்த உள்ளன்போடு சொல்லணும். ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லை கேட்குறோம் அப்படின்னா அந்த உள்ளன்போடு கேட்குறோம். நம்ம கூட சொல்லுவோம்ல, வாய் சாமர்த்தியம் உள்ள புள்ள படிச்சுக்கும், வாய் உள்ள புள்ள. அது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது கூட நம்ம உள்ளன்போடு அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்டேருந்து எதையும் வாங்கிட முடியும். இறைவனுமே நம்ம அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. அதுக்காக வாய் சாமர்த்தியமாக பேசுகிறத சொல்ல, உள்ள அன்பை சொல்கிறேன் நான். இப்படி நமக்கு வந்து மீள முடியாத கஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருநூறு வாங்கி நம்ம வந்து கடவுள் மேலே போட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வந்து வாங்கிக்கணும். நான் நிறைய ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில். இருந்தாலும் இது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திருநூறால் சிவனை அபிஷேகம் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து நீங்கும். அப்படி பிரசாதமாக அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த விபூதி வாங்கி நீங்கள் அதை தினமும் வந்து 3 கையால் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு செயலையும் பண்ணி பாருங்கள். தோல்விங்கிறதே வராது. 2வது, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துக்கிட்டே இருப்போம். மேலே 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 வந்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் இன்னொரு கதை உங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, கடவுள் எப்பயுமே நம்பினவரை கைவிடவே மாட்டார். அந்த விஷயம் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அங்கே தான் விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மாதிரி இல்லை. முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கேதார்நாத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. முன்ன மாதிரினா நம்ம வண்டி வாகனம்லாம் கிடையாதுல்ல, அதனால் என்ன பண்ணுவாங்க, நடந்து தான் போகணும், பாத யாத்திரையாக போகணும். பல நாள் நடந்து அப்படியே எப்படியாவது சிவனை தரிசனம் பண்ணணும். ஒரு இடமா தங்கி தங்கி அங்கே இருந்து இங்கே இருந்துன்னு சொல்லி போகிறாரு. கேதார்நாத் உங்களுக்கே தெரியும், எப்பவும் போல் திறந்துருக்கக்கூடிய கோவில் கிடையாது. 6 மாதம் திறந்துருக்கும், 6 மாதம் வந்து நடை அடைச்சிருக்கும். கரெக்டாக இவர் கோவில் வாசலில் போய் நிற்கும்போது அங்கே தூரத்தில் கோவில் வந்து நடை அடைக்கிற காட்சியை பார்க்குறார். கோவில் பரிவாரங்களோடு பூஜையெல்லாம் பண்ணி அழகாக கோயில் நடை அடைச்சி பூட்டி சாவி எடுத்துகிட்டு ஏத்தாப்பில் வந்துட்டுருக்காங்க. இவர் போய் நிற்கிறார். பார்த்து, ஐயா, இந்த மாதிரி நான் ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து சிவனை ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணணும், எனக்கு ஒரே ஒரு முறை கோவில் நடையை திறந்து சிவனை தரிசனம் பண்ண அனுமதிங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கேருந்து வந்திருக்கிறார், தான் அவர் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கோயில் பூசாரி சொல்கிறாரு, இல்லைங்க, கோவிலுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவிலை உடனே எல்லாம் திறந்து தரிசனம் பண்ண முடியாது. ஒரு முறை நடை அடைச்சே தான். நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கினது தான். ஒரு கதறி அழுகுறார். 6 மாதம் கழிச்சா நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுங்களா, திரும்பி எப்படிங்க போகிறது, எங்கே யாரையும் எனக்கு தெரியாது, எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது, எப்படியாச்சும் அவரை தரிசனம் பண்ணணுன்னு தான் ஆசையாக வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அழுகுறார். அவங்க, தம்பி 6 மாதம் கழித்து வந்தா வா, இல்லைனா அவன் விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டே போயிட்டாங்க. இவர் உடனே அங்கேயே சோகமாக உட்காந்துருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமச்சிவாயன்ற மந்திரத்தை, ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை இறைவன் எப்படியாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார். இறைவா, உன்னை நம்பி தானே வந்தேன், இப்படி என்னை சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லி அவர் மனம் அந்த வருத்தத்தில் கூட, இறைவன் இருக்கார், அவர் நம்பி தானே வந்தோம், அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கோம், எப்படியும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்கும்போது ஒரு துறவி வெறும் கோமனை மட்டும் கட்டியிருக்கிறார், உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசியிருக்கிறார். வரார். வந்து, என்னப்பா ஏதோ தனியாக புலம்பிகிட்ருக்கியே என்ன அப்படின்னு கேட்குறார். இல்லை சாமி, இந்த மாதிரி நான் வந்து உள்ளே இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணலான்னு வந்தேன், இந்த மாதிரி எனக்கு தெரியாது, 6 மாதத்தில் நடை அடைச்சிருக்கோன்ட்டு. கரெக்டாக நடை அடைக்கிற சமயம் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, 6 மாதம் எங்கே தங்க போகிறேன்னு தெரில, இதுவரை பனி பிரதேசம், பனி பொழிய ஆரம்பிச்சிச்சு, இந்த குளிரில் எங்கே இருக்கிறது அப்படின்னும். ஒன்றும் கவலைப்படாதப்பா, எனக்கு என்னமோ நீ ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற, சிவபெருமானை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்கிற, அதனால் கண்டிப்பாக பகவான் உனக்கு ஒரு வழி காட்டுவார். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சாமி, சாப்பிடல. ஒன்றும் கவலைப்படாதவான்னு சொல்லி தனக்கு சாப்பிட வச்சுருந்தா ரொட்டி துண்டுகளில் சில ரொட்டி துண்டுகளை கொடுத்து சாப்பிட சொல்கிறார். ரொம்ப குளிருதா உனக்கு, உனக்கு வந்து தீ மூட்டுன்னு சொல்லி சின்ன விறகுகளை போட்டு தீ மூட்டி குளிர் இதமாக உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இரவு பொழுதில் அரை பொழுது பேசிகிட்டு இருக்காங்க. இவர் எப்போ தூங்கணுன்னே தெரியாமல் கண்ணறிந்து தூங்கிட்டார். கரெக்டாக காலையில் கண்ணை முழிக்கும்போது பார்த்தா சூரிய வெளிச்சம் கண்ணை குத்துது. உடனே கண்ணை திறந்து இப்படி கண்ணை கசக்கிட்டு பார்த்தா தூரத்தில் மக்கள் பேசிக்கிட்டு வர்றது கேட்குது. இப்படி யாருன்னு பார்த்தா, எந்த பூசாரி வந்து நடையை அடைச்சிட்டு போனாரோ அதே பூசாரி தன்னோட பரிவாரங்களோட திரும்பி வந்துட்டுருக்கார். வந்தவொடனே இவர் போய் முன்னாடி நிற்கிறார். என்ன சாமி, நடையை ஒரு தடவை அடைச்சே தான், திரும்பி திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க, நேற்று சொல்லிட்டு போனீங்க, இந்த இன்னைக்கு காலைல வந்து திறக்க போகிறீங்க, இப்போ மட்டும் உங்களுக்கு அந்த விதியெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அண்ணது, என்னப்பா சொல்கிற, யார்ப்பா நீ, நான் எப்பப்பா சொன்னேன், என்ன சொன்னீங்களா, நேற்று தான் நீங்கள் நடை அடைச்சிட்டு போனீங்க, நான் வந்து கேட்டேன், சாமி பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி இதோ நீங்கள் வந்துட்டீங்க சாவி எடுத்துகிட்டு சாமியை திறந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னதும் அப்போ அவர் சொல்லாருப்பா, நான் நடை அடைச்சிட்டு போய் 6 மாதம் கழித்து வரேன் அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்ததை சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்தேன், இந்த மாதிரி கேட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்க,
ஒரு துறவி வந்திருந்தார், பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொட்டி கொடுத்தார், சாப்பிட்டேன், படுத்திருந்தேன். இதா பாருங்கள், அவர் என் கூட தங்கியிருந்ததுக்கான சுவடு எரிஞ்சு போன விறகு கட்டைகள்லாம் கிடைக்க பாருங்கள் அப்படின்னதும் அப்படியே அந்த பூசாரி மிரண்டு போனாராம். 2 பேரும், ஐயா உண்மையிலேயே உங்கள் கூட வந்திருந்தவர் துறவி கிடையாது, சிவபெருமான். உங்களோட பக்தியை மெச்சு உங்கள் கூட வந்து இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் 6 மாதத்தை உங்களுக்கு ஒரு இரவு பொழுதாக மாற்றிருக்கிறார். மாயைன்னு சொல்லக்கூடிய இரவு பொழுதாக மாற்றி ஒரே நாளில் உங்களுக்கு விடிஞ்சதும் 6 மாதம் வர மாதிரி பண்ணியிருக்கிறார். நீங்கள் தான் சிவனை தரிசனம் பண்ண உண்மையான பக்தர். உங்களோட பக்தி தெரியாமல் உங்களை சோதிச்சிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் அவர் கையாலேயே பூஜை பண்ண வச்சாங்களாம். இது ஒரு உண்மை சம்பவம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க, இவர் வந்து சிவனை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா சோதனைகள் வரும். சோதனைகள் அப்படிங்கிறது ஒரு அப்பழுக்குள்ள ஒரு தங்க கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்பழுக்கற்றதாக மாற்றணுன்னா அதை தீயில காட்டினா தான் அதை வந்து சுத்தமாக்க முடியும். அதனால் நம்மளை வந்து சில சோதனைகள் கொடுப்பார். அதனால் அவர் கைவிட்டுருவார்னு நீங்கள் நினைக்காதீங்க, கைவிடவே மாட்டார். ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிற ஒரு நபர் கூட அவருக்கு வந்து தும்பைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தும்பை மலரை வச்சு அவர்கிட்ட மனமுருகி, கடவுளே சோதனையை நான் வந்து கொடுக்க வேணான்னு சொல்ல, ஆனால் அந்த சோதனையை தாங்கிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர மன தைரியத்தை இன்னும் 2 மடங்கு அதிகமாக கொடுன்னு கேளுங்க. நீங்கள் கேட்ட உடனேவே நீங்கள் என்ன உங்களோட மன தைரியத்தை பிடிச்சி அவருக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். பொதுவாக நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது தான், இறைவன் சோதிக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை விட 100 மடங்கு பெரிய விஷயத்த உங்களுக்காக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பார். இந்த சோதனைன்னது தான் ஒரு விஷயம். அதாவது ஒரு ஜோதிடர் எங்கே அப்படின்னா, பண்ருட்டி பக்கத்தில் பாக்கம் அப்படிங்கிற ஊரில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் இருந்தார். இவர் எப்படி அப்படின்னா, காலையில் சிவபூஜை முடிச்சுட்டு தான் ஓலைச்சுவடி எடுத்து பார்ப்பார். பார்த்து ஜோதிடம் கணிச்சு சொல்கிறது தான் இவரோட வேலை. ஆனால் இவர் வந்து 100% கரெக்டாக சொல்லுவார். இது வரைக்கும் அவர் கணிச்சு சொன்னது எதுவுமே தவறுனதில்லை. அப்போ வந்து சித்தர் சாவடி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுமாரி எனக்கு ஜோசியம் பார்க்கணும் வாங்கினதான். அவர் சொல்கிறார், இல்லைங்க நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருன்னதும், பூஜை பண்ணுற வரைக்கும்லாம் என்னால் காத்துட்ருக்க முடியாது, எனக்கு வந்து வேலை இருக்குது, நீ கேட்குறத விட 4 மடங்கு பணம் தரேன், இல்லையா இதோ இந்த பொண்ணை உனக்கு தரேன், பொருளை தரேன்னு ஆசை கட்டுறார். நீ என்ன இந்த உலகத்தையே கொடுத்தாலும் சரி, எனக்கு வந்து சிவ பூஜை தான் முக்கியம், பூஜையை முடிச்சுட்டு தான் வருவேன், விருப்பம்னா இருங்க முடிச்சுட்டு வரேன், இல்லைனா நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்ட்டார். சரின்னு சரி முடிச்சுட்டு வா அப்படின்றார். அவரும் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் அவர் பேர் வந்து வீரசித்தர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓலைச்சுவடியை கொடுத்து, இந்த ஓலைச்சுவடியில் அதாவது தன்னோட ஜாதகத்தை கணிச்சு சொல்லுங்கன்னதும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே எல்லாமே சரியாக தானே இருக்குது, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைனதும், என்னது சரியாக இருக்கா, நான் ஒரு துறவி, எனக்கு கல்யாணம் ஆகுமா புள்ளக்குட்டி பிறக்குமான்னு பார்த்து சொல்லுப்பானா, எல்லாம் சரியாக இருக்குன்றீங்க அப்படின்னதும் பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது அப்படின்னதும் இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இதில் வேறு சிவபூஜைலாம் பண்ணிட்டு வரீங்க, சிவபூஜை பண்ணிட்டு வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இதில் வேறு நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வேறு ஊர் ஃபுல்லாக எல்லாம் சொல்கிறாங்க உங்களை ஆஹா ஓஹோன்னு. நான் ஒரு துறவி, இன்னும் கல்யாணமே நடக்கலை, எனக்கு வந்து எப்படி 2 குழந்தை இருக்க முடியும், என்னையா ஜோதியம் பார்க்குற அப்படின்னதும் உடனே மறுபடியும் ஓலைச்சுவடியை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இந்த ஓலைச்சுவடிப்படி பிரகாரப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்கிறது 100% உண்மை, இது வந்து நான் கும்புற சிவன் மேலே சத்தியம், என்னோட கணிப்பு இது வரைக்கும் பொய்யானது கிடையாது, ஏன்னா இந்த சக்தி இறைவன் நீ தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த இறைவனோட அருள் இருக்கிற வரைக்கும் இது பொய் ஆகாது, 100% இதான் உண்மைதான், கிடையவே கிடையாது, நீ ஒரு பொய்யர்னு சொல்லி இந்த ஊர் ஃபுல்லாக போய் சொல்ல போகிறேன், ஒரு சாதாரண சன்னியாசியை பார்த்து கல்யாணம் ஆகிடுச்சு சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் சபிச்சாலும் சரி, ஊர் ஃபுல்லாக என் பேரை கெடுத்தாலும் சரி, இதுதான் உங்கள் ஜோதிடத்துக்கான பலன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே தன் கையில் இருந்த அந்த ஓலைச்சுவடி அவர்கிட்ட கொடுத்து, நீ தினமும் கும்பிட்ற சிவன் மேலே சத்தியமாக நீ நம்புறது உண்மைன்னா, நீ பண்ணுற சிவன் இருக்கிறது உண்மைன்னா, உன் ஜோதிடம் உண்மைன்னா, நீ கும்பிட்ற அந்த சிவன் காலடியில் வச்சு இந்த ஓலைச்சுவடியை பிரிச்சுப்பார் அப்படிங்கிறார். சரி நீ இவரும் போயிட்டு அப்படி அவர் சொன்ன மாதிரியே வச்சு அந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்த்தா அந்த ஓலைச்சுவடியில் இருந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதியிருந்ததான். அவர் உடனே மிரண்டு ஓடி வந்து வெளியில் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அப்போ திடீர்னு ஒரு அப்படியே ஒரு ஒளி பிழம்பு அப்படியே உருவாச்சு. திடீர்னு பார்த்தா அழகாக சிவபெருமான் பார்வதி சமேதரா கணபதி சுப்பிரமணியத்தோட காட்சி கொடுத்து, உன்னோட எத்தனை கோடி கொடுத்தாலும் சிவபூஜை விடமாட்டேன்னு சொன்ன அந்த விஷயத்தையும், உன்னோட ஜோதிட கணிப்பையும், உன்னோட பக்தியையும், உன்னோட அன்பையும் சோதிக்க தான் நாங்கள் வந்தோம், இதோ ரொம்ப திருப்தியானோம் அப்படின்னு சொல்லி
அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, அவர் பேர் வந்து திருவதிகை வீரநாட்டமுடைய மகாதேவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ருட்டி பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில் போனீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் ஏதாவது இல்லை நிறைய பேர் சொல்கிறோம்ல, இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, எனக்கு வந்து சனி தோஷம் இருக்குன்றாங்க சார், எனக்கு கட்டம் சரியில்லைன்றாங்க, கல்யாணம் ஆக மாட்டுதுன்றாங்க, எனக்கு குழந்தைக்கு வந்து பிரச்சனை இருக்குன்றாங்க அப்படின்னா, இந்த கோயில் போங்க. இதோட டீட்டெயில் வேணுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஃபஸ்ட்டு லிங்க்லேயோ நான் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துட்றேன். அங்கே போய் ஒரு முறை நீங்கள் வந்து அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கணிக்கருங்கிற பக்தர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி என் காலத்துக்கு அப்புறம் ஜோதிடம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, ஜோதிடத்தில் பிரச்சனை இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நீங்கள் உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும்னு கேட்டிருப்பார். பகவானும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். முடிஞ்சால் அந்த கோவில், இல்லை எனக்கு வந்து கோவில் போக முடியாதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் மனசார, ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார், இருக்கிற இடத்துலையே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கூட மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், இறைவன் நம்மளை காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு பண்ணணும். எப்பயுமே நான் சொல்லுவேன், நம்பிக்கையோடு பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு 100% நடக்கும். இந்த இருந்த இடத்துலையே பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னோடனே நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன அந்த கோயிலுக்கு போனால் தான் பலன் கிடைக்கும், இவர் இப்படி இருந்த இடத்துலேருந்தே சொல்கிறாரே, இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதுக்கும் நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன். ஒரு நாயன்மாரில் ஒருத்தர் பேர் சாக்கிய நாயனார். நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள். அந்த சாக்கிய நாயனார் யார் அப்படின்னா, பௌத்த மதத்தை சேர்ந்தவர். பௌத்த மதம் வந்து தமிழ்நாடுல ஆலவர் இந்தியாவிலே ஒவ்வொன்று பரவி இருந்த காலம். அப்போ சிவபூஜை பண்ணாலோ இல்லை பெருமாள் கோயிலுக்கு போனாலோ இழுத்து வச்சு தலையை வெட்டிடுவாங்க. அப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. அப்படி இவர் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த முக்திக்கு என்ன வழின்னு தேடும்போது நிறைய நூல்களை படிக்கிறார். அப்படி பார்த்தா முக்தியை ஈஸியாக கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன்னு சொல்லி எல்லா நூல்களும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்து நிற்கிது. சரி, அந்த நூல்களை பற்றி படிக்கும்போது, சிவபெருமானோட பெருமைகளை படிக்கும்போது, நம்ம இப்போ சொல்கிற மாதிரி நிறையா அவரோட திருவிளையாடல்கள் படிக்கும்போது அவர் மேலே இனம் புரியாத அன்பு இவருக்கு உருவாகுது. எப்படியாவது சிவதரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த கட்டுப்பாட்டெல்லாம் மீறி யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது ஒரு வழக்கம். இப்படி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெட்ட வெளியில், இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த கோவில், காஞ்சிபுரத்தில் வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறார். சுற்றி எங்கேயுமே எந்த ஒரு நதியோ இல்லை வந்து ஒரு மலர்களோ ஒரு சாதாரண இலைகளையோ பறித்து கூட பூஜை பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாது. ரெண்டாவது, இப்போ வீட்டிலேருந்து கொண்டு போனாலோ இல்லை வெளியிலேருந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலோ அங்கங்கே சுற்றி திரியக்கூடிய அந்த காவலர்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா இவர் தலை இல்லாமல் போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவனை தரிசனமும் பண்ணணும், அதே நேரம் தனிமையில் இருக்க சிவனுக்கு பூஜையும் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அப்போ பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சின்ன கூழாங்கல்ல எடுத்து அந்த லிங்க திருமணி மேலே வீசுகிறார். வீசும்போது இது வந்து வில்வம் அப்படின்னு வீசுவார். இது வந்து இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், இது வந்து சாமங்கி, இது வந்து ஒரு மலர் பேரை சொல்லி இதெல்லாம் சொல்லி இறைவா ஏற்றுக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இப்படி பண்ணிக்கிட்டு தினமும் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவார். இப்படி ஒரு நாள் எதர்ச்சியாக ஏதோ பேசிகிட்டே சாப்பிட உட்காந்துறார். சாப்பிட உட்காந்து தான் அவருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போகுது. ஐயோ, சிவபூஜை பண்ணாமல் வந்துட்டேமேன்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் அந்த சிவலிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு மறுபடியும் கை நிறைய கூழாங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மலர்கள், அதாவது அத்தனை வாசனை திரவியங்கள், இந்த உலகத்தில் எத்தனை விஷயமாக படைக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி நிறைய கூழாங்கல் எடுத்து அப்படியே அந்த சிவலிங்க மேனி மேலே போடுறார். போட்ட உடனே ஒரு ஒளி வீசுது. திடீர்னு பார்த்தா சிவன் காட்சி கொடுத்தாராம். இப்போ நீங்கள் வந்து முறைப்படின்னு பார்த்தா சிவலிங்கத்து மேலே கல் எறியறது பாவம் தானே. இப்போ நீங்கள் முறைப்படி நம்ம பேசணுன்னா முறைப்படின்னு பேசுவோம்ல, அப்படி முறைப்படி பார்த்தா இந்த கல் எறிஞ்சது தப்பு தானே. அவர் பெரிய மன்னிக்க முடியாத பாதகத்தை தானே பண்ணியிருக்கிறார். அவருக்கு பாவம் தானே வந்து சேரணும், தண்டனை தானே கிடைக்கணும். ஏன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார்? அவர் நினச்சது என்ன, மனசில் அது மலராக நினச்சிருக்கிறார், இறைவனோட திருவடியை சேர்றதா நினைக்கிறார். அவர் வந்து உள்ளன்போடு வழிபடுறார். இப்போ இதில் முறையெல்லாம் வரல. அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கூட சில கடவுள்களை வந்து நீங்கள் வந்து மனசுலேயே பிரார்த்தனை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதில் வர பாட்டு இருக்குல்ல, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மாசரு வினை தடவின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த திருஞான சம்பந்தர் இது 4 என் செய்யும். இது வந்து எதுக்கு இந்த பாட்டு அப்படின்னா, 4 என் செய்யுங்கிற பாட்டு வந்து இவருக்கான பாட்டு, முருகனுக்கான பாட்டு. இடையில அதையும் சொல்கிறேன். 4 என் செய்யும் இனிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் எனக்கு முன்னே தோன்றிடனே. இதெல்லாம் எதுக்கு, வேயுறு தோழி பங்கன்ற வர பாட்டு எதுக்கு அப்படின்னா, இந்த நவகிரகத்தால் உண்டாகக்கூடிய தோஷத்தை அப்படியே நிறுத்தி வைக்கும். இந்த பாட்டை அதில் நிறைய வந்து ஒன்று பின் ஒன்றா இருக்குது. அந்த பாட்டை வேணாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஒரு பாட்டு 4 வரி தான்.
இந்த 4 வரி பாட்டை சொல்லி தினமும் இந்த மாதிரி எனக்கு தோஷம் இருக்குது, கட்டத்தில் ரொம்ப இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. கூடியே எப்பயாவது இப்போ உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு குறைஞ்சது ஒரு லிட்டருக்கு அதிகமாக உள்ள மாதிரி நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. உடல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், அது மருத்துவம் கைவிடப்பட்ட நோயாக இருந்தால் கூட சில நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அந்த அபிஷேகத்தை கண்ணார பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அது ஒரு நொடியில் காணாமல் போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. நீங்கள் வேணும்னா நான் சொல்கிறதுல சோதனையாக கூட பண்ணி பார்க்கலாம். சோதனையாக அப்போ கூட பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைனா அது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நம்ம சில பொருட்களை வாங்கி கொடுக்குறோம், சில தானம்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது பலன் எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பேருக்கு தோணலாம், இதெல்லாம் ஒரு சின்ன பொருள், இதை நம்ம வாங்கி கொடுக்குறோம், இல்லை சின்ன விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இதனால் பலன் நமக்கு பெருசாக கிடைக்குமா அப்படின்னா 100% கிடைக்கும். அதுக்கு நான் இன்னொரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். ஒரு குடும்பம் காசிக்கு போயிடறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேயே தங்கிடுறாங்க. ஆன்மீக குலம் அப்படிங்கிறதுனால வேதம் ஓதுறது, குழந்தைங்களுக்கு வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் அவருக்கு வேலை. கால ஓட்டத்தில் அந்த குடும்பத்தோட தலைவி இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணு. வளர்க்குறதோட ரொம்ப தர்மசாஸ்திரத்தோட நல்ல நெறியோடு வளர்க்குறாரு. வளர வளர ஒரே கவலை, நம்ம ரொம்ப எளிமையான வாழ்க்கை வளரோம், இவளுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பொண்ணு இல்லைப்பா முடியவே முடியாது, இறைவனுக்கு சேவை பண்ணுறது தான் என்னோட இந்த இதுவே, அதனால் எனக்கு திருமணம் வேணான்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் மேலே ஆணையாக இனிமேல் என்னை தொந்தரவு பண்ண வேணான்னு வேறு சொல்லிடுறாரு. அப்பா எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, வேறு வழி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலப்புலங்கள்லாம் விற்று, அம்மா ஒரு வேளை நான் இறந்துட்டாலும் இந்த செல்வத்தை வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் கையேந்தாமல் வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து சில காலத்துலேயே அவர் இறந்து போயிடார். ஆனால் இந்த பொண்ணுக்கு நல்ல விஷயங்கள் அவங்க அப்பா போதித்ததுனால என்ன வருது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் இலவசமாக வீட்டிலே தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, உணவு தரது, அவங்களுக்கு அறப்பணி பண்ணுறது, இப்படிப்பட்ட அறப்பணிகளை தான் அந்த பெண் செய்கிறாங்களே தவிர மருத்துவ உதவி, கல்வி உதவின்னு இருக்கிறதால தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. இப்படி அந்த பொண்ணு செய்கிறது அந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுது. உலகத்துக்கே படியிலக்கிற ஈசன் சும்மா இருப்பானா, அவனோட திருவுள்ளம். இந்த பெண்ணை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, காசி மாநகர் ஃபுல்லாக இவரோட புகழ் பரவிடுது. அதனால் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவள் கையில் இருந்த எல்லாமே போயிடுது. வறுமை இவளை சூழ்ந்துக்குது. இப்போ சுற்றி பற்றி இருக்கிறவங்கள்ட்ட சின்ன சின்னதாக அமௌண்ட் வாங்கி, ஏதோ ஒரு உதவி வாங்கி, கடன் வாங்கி தர்மம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் அவங்களும் தரமாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னை கொடுத்ததை திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவளுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இவள் படுற இந்த வேதனையை பார்த்து அங்கே ஒரு துறவி வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா இந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனால் நீ அந்த ஊருக்கு போய் அவர்கிட்ட உதவி கேள, அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. இப்படி இந்த பொண்ணு வந்திருக்கிற சமயம் உள்ளூர் பெரியவங்க எல்லாருமே அவர் வீட்டில் இருக்கிறாங்க, அந்த செல்வந்தர் வீட்டில். அப்போ இந்த பொண்ணு வந்ததும் யார் என்னம்மா என்ன வேணும் அப்படின்னதும் சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப தயங்கி சொல்கிறான், இந்த மாதிரி நான் நிறைய தான தர்மம் பண்ணேன் அப்படின்னதும், கேள்விப்பட்டிருக்கேம்மா அவங்கள பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ அவங்கெல்லாம் திருப்பி கேட்குறாங்க, அதனால் ஒரு 5 லட்சம் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கடனெல்லாம் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 5 லட்சம் கொடுத்தா இந்த காசி விஸ்வநாதர் சாட்சியாக சின்ன சின்ன பணி பண்ணியாவது உங்கள் கடன் அடைச்சிட்றேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னு கேள்விப்பட்டேன், ஒரு துறவி தான் உங்களை இங்கே பார்க்க சொல்லி அனுப்பிச்சி வச்சார் அப்படின்னு சொன்னதும், இவள் பெரிய புண்ணியவதி தான், ஆனால் இப்போ இவள்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. 5 லட்சம் கேட்குறா. ஊர் பெரியவங்க வேறு இருக்கிறாங்க, தர முடியாதுன்னு சொன்னால் அவள் மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி தப்பாக வேறு பேசுவாங்க. நம்ம இதிலேருந்து எப்படியாவது சாமர்த்தியமாக பேசி இந்த விஷயத்துலேருந்து வெளில வந்துடணும்னு பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா ஓரளவுக்கு செல்வந்தர் தான், உனக்கு சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டு போனார், அதை வச்சு நீ வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அதை வச்சு ஏரி கட்டின, நீர்த்தடங்கள்லாம் அமைச்சு கொடுத்த, கல்வி சாலை அமைச்ச, தர்ம காரியம்லாம் பண்ண நான் பாராட்டுறேன், ஆனால் உனக்குன்னு கொஞ்சமாவது செல்வத்தை வச்சுருக்கலாம். சரி, உன் செல்வத்தை தான் செலவு பண்ணேன், ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் பண்ணேன்? கடன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னை கேட்டியா? சரி, நீ செஞ்சதெல்லாம் நியாயம்னா கூட இப்படி தர்மம்னு நீயே நடுவீதிக்கு வந்துட்ட.
உன்கிட்ட கடனை கொடுத்துட்டு உன்னால் திருப்பி தர முடியலன்னா அந்த பொருள் அதுக்கு ஈடாக ஏதாவது எனக்கு பொருள் வேணும் இல்லையா? ஏன்னா உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி வந்து அந்த பணத்தை வாங்க முடியும்? அதனால் உன்கிட்ட அடமானம் கொடுக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? எதை நம்பி எதை வச்சு நீ வந்து இவ்வளோ பெரிய தொகையை கேட்குற? ஏன்னா 5 லட்சங்கிறது இன்றைக்கி இல்லை, அன்னைக்கு எவ்வளோ பெரிய பணம் ஆகி. அதனால் அடமானமாக கொடுக்குறதுக்கு உன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு தான். ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட கோடி கோடியாக செல்லம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு பகுதியை தான் நான் கேட்குறேன். காசி விஸ்வநாதன் மேலே ஆணையாக எப்படியாவது சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பணி பண்ணி உங்கள் கடனை அடைச்சிட்றேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்றாங்க. அம்மா மன்னிச்சிரு, அடமானம் இல்லாமல் நான் எதையும் தரதில்லை அப்படின்னு அவர் கூறுகிறார். உடனே இவருங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஐயா உங்களுக்கே தெரியும், உங்கள் வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க, நானும் என் அப்பாவும் அங்கங்கே நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கிறோன்னு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பொதுக்களம் கூட நான் கட்டினது தான். இந்த தண்ணியை தான் தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க, ஏன் விலங்குகள் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாம் வந்து புண்ணியத்தில் தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானேன்னதும், அது பொதுக்குளத்தை எதையும் எண்ணி நான் வந்து இங்கே அமைக்கலை. அதனால் எனக்கு உடன்பாடு இல்லாதனாலும் நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். இந்த திருக்குளத்தில் நாளை காலை சூரிய உதயத்திலேருந்து யாரெல்லாம் தண்ணி எடுக்கிறாங்களோ அது அடியனுக்கு வரக்கூடிய புண்ணியம் வந்து முழுசும் உங்களுக்கு வரத்துக்காக நான் அடகு வைக்கிறேன்னதும், 5 லட்சத்திற்கான அசல் இதுதான், வட்டிக்கு சமமான புண்ணியம் அப்படின்னதும், இதை கேட்ட உடனே அந்த செல்வந்தர் சிரிக்கிறார். பெண்ணே, ஏதாவது ஒரு பொருளை தான் அடமானம் வைக்க முடியும், பாவ புண்ணியத்தெல்லாம் வைக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு நீ சொல்கிற மாதிரி தண்ணி அதை வந்து புண்ணியம் வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட அது எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? அது வந்து ரூபம் இல்லாது இல்லையா, கண்ணுக்கு தெரியாது. உன் புண்ணிய கணக்குலேருந்து என் புண்ணிய கணக்கு வந்துருச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதும்? ஐயா, அது ரொம்ப சுலபம். கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், என்னோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் செல்வந்தர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள குளக்கரையில் போய் அங்கே கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை காட்டி, இது எம்பிரான் தான், அடியேன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது, இருந்தாலும் கடன்லேருந்து தப்பிக்க இந்த ஆபத்தை செய்கிறேன். ஈசனே, இந்த திருக்குளத்து அடியில் நீங்கள் இருக்கணும். எப்போவுமே அடியேன் கணக்கு வந்து அசல் வட்டியும் புண்ணியமும் இந்த செல்வந்தர் கணக்கில் சேருதோ அப்போ நீங்கள் மேலே வந்து மிதக்கணும். ஈஸ்வரான்னு பல முறை சொல்லி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி அடியாட்களோட துணையோட அந்த சிவலிங்கத்தை அப்படியே கடன் பட்டத்துக்காக அப்படியே தூக்கி திருக்குளத்தோட நடுப்பில் போட சொல்கிறாங்க. சிவலிங்கம் நீரோட அடியில் போய் உக்காந்துருது. அப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். ஐயா, நீரோட அடியில், அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற இந்த கல்லுன்னு நினைக்காதீங்க, சாட்சாத் சிவபெருமான் தான். அதனால் நாளைக்கு காலையில் சூரிய உதயம் 6 மணிலேருந்து கணக்கு வச்சிங்க. யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ எத்தனை காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது, ஆனால் எப்போது அடியனோட கணக்கு உங்கள் கடனுக்கு ஈக்குவல் ஆகுதோ அன்னைக்கு வந்து புண்ணியம் செய்கிறது இந்த சிவலிங்கம் மேலே மிதக்குன்னதும் செல்வந்தர் வந்து சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அம்மா, முன்னாடி சொன்ன புண்ணிய கணக்கு அடமானம் வைக்கிறத கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் கருங்கல் மிதக்கும்னு சொன்னீங்க, அதுக்கு சாத்தியமே இல்லைன்றார். இதை எப்படி நான் நம்புறது? யாரை கேட்டால் கூட சிரிப்பாங்கல்ல அப்படின்னதும், இதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க, இல்லை நம்புங்க, சிவபெருமான் மேலே ஆனால் கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும். இதை கல்லுன்னு பார்க்காதீங்க, பகவான்னு பாருங்கன்றாங்க. எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை பாருங்கள். ரொம்ப உறுதியாக சொல்கிறத பார்த்து செல்வந்தரும் யோசிக்கிறார். இவ்வளோ புண்ணியவதி, நம்மளை சுற்றி ஏற்கனவே ஊர் மக்கள் இருக்காங்க, பணம் தர மாட்டேன்னு ஆதாரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம புகழுக்கு களங்கம் தான் வரும். சரி, இவ கேட்குறதோ சின்ன தொகை தான், போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இது இவ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சோதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்ச மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுறாரு. எதுக்குன்னா, யார் யாரெல்லாம் வந்து தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி எடுக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஒன்றே இவங்க வீட்டுக்கு படத்தை வாங்கிட்டு போனவங்க சும்மா இல்லாமல், இறைவா ஒன்றை நம்பி தான் பெருந்தொகையை கடனை வாங்கியிருக்கேன், என்னை கை விட்டுறாத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. கரெக்டாக காலையில் காலங்காத்தால் அவர் வந்து ஒரு வேலையால் உட்கார வச்சுருக்காரு. ஒரு வேலையால் வந்து கணக்கு எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கார். இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த கோவில் காலைல 6:30 மணி இருக்கும்ல, அந்த சமயம் பார்த்து சூரிய உதயத்தப்போ காலைல காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான அந்த காளை இருக்கும்ல, அந்த காளை வந்து குளத்தோட தண்ணீரை வந்து குடிக்குது. தண்ணி குடித்த உடனே குபு குபுன்னு தீப தூபம், சாம்பிராணி, குங்கும சந்தன மரணத்தோட மேலதாளத்தோட உடுக்கை ஒளி சத்தம் கேட்க பகவான் சிவலிங்கம் அப்படி மேலே மிதக்கிறார். அவ்வளோதான், அந்த செல்வந்தருக்கு உடம்புலாம் அப்படி நடுங்கி போயிடுது. தரையில் விழுந்து அழுகுறார். ஒரு மாடு தண்ணி குடித்ததுக்கே நம்மளை 5 லட்சம் சமம்னா இந்த புண்ணியவதி எப்பேற்பட்ட அறப்பணிலாம் செஞ்சுருப்பா.
நம்ம செல்வம்லாம் அத்தனையும் வீணுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. அம்மா என் கண்ணை திறந்துட்ட, செல்வம் நிலையானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எம்பெருமான் மிதக்கிறாருன்னு வந்து ஊரே வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் இதன் பிறகு இந்த செல்வம் முழுதையும் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த பெண்ணு பேர்லேயே எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை தத்துவம் எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் நினைக்கலாம், இவர் சொல்கிறாரு ஒரு ஏதோ நல்லெண்ணெயை கொடுக்க சொல்கிறாரு, இல்லைன்னா இந்த பூவை கொடுக்க சொல்கிறாரு, விபூதியை கொடுக்க சொல்கிறாரு, இதனால் எனக்கு என்ன பெரிய புண்ணியம் கிடச்சிரும், நம்ம எத்தனையோ பெரிய பாவங்கள் பண்ணவங்களாம் இதனால் பெரிய பலன் அடைஞ்சிருவாங்களான்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு கோயில் காலை தண்ணி குடித்ததுக்கு அந்த 5 லட்சம் சமம் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கிற பாவமெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து சிலதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்கேன்ல. இப்போ காசு கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாமல் நல்ல மனசுடைய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படாதா? அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே இந்த கதையை வந்து பல லட்சம் முறை சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த கதை மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை திரும்பி சொல்கிறதுக்கு எனக்கு வேறு நல்ல கதை இல்லை. நல்ல உதாரணம் சொல்லக்கூடிய கதை. ஒரு விவசாயி, கடுமையான விவசாயி, வறுமையில் இருக்கக்கூடியவர். 2 பொண்ணு, விவசாயத்தில் பெரிய வருமானம் கிடையாது. இதை வச்சு தான் பொண்ணுங்களை கரையேற்றணும், என்ன செய்யுதுன்னு தெரில. பக்கத்தூரில் ஒரு பிரபலமான ஜோதிடர் இருக்கார். அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வழி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி காலையிலே ஜோதிடர் நோட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி அவர் வீட்டுக்கு போகிறார். போனவுடனே ஐயா அப்படின்னு கூட்டத்தை உள்ளேருந்து வராரு ஜோதிடர். வந்தவொடனே, சாமி உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் ஒரு விவசாயி, எனக்கு 2 பொண்ணு இருக்குது, குடும்பத்தை வந்து நடத்த முடியல, வறுமையில் வாடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்றார். உடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஜோதிடர் நோட்டை வாங்கி அப்படி திறந்து பார்க்குறாரு. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது, எப்போவுமே ஆயில தான் கணிக்கணும். ஆயில பார்க்குறாரு, அப்படியே ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு. நோட்டை மூடி வச்சுட்டு, ஐயா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஜோதிடத்தை கணிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அவரும் சரின்னு தன்னோட விதியை வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டுருக்கிறப்ப அந்த ஜோதிடரோட பொண்ணு கேட்குறாங்க, என்னப்பா இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, முழுக்க முழுக்க ஜோதிடம் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, ஏன் அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்னதும், இல்லைம்மா அவரோட ஜோதிட கட்டத்தில் அவருக்கு ஆயுள் ஸ்தானம் இன்னையோட அவர் ஆயுள் முடியுதுன்னு இருக்குது, இதை போய் அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அவரே பாவம் கஷ்டத்துக்கு வந்திருக்கிறார், அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னதும். இப்போ அந்த ஜோதிடர் போயிட்டுருக்கிறார். போகும்போது ஒரு காட்டுப்பகுதியை கடந்து தான் போகணும். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா திடீர்னு மழை மேகம் சூழுது, மழை பொய்ய போகுது. சரி பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்த்தா ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லை. அது ஒரு ஒத்தையடி பாதை. தூரத்தில் பார்த்தா ஒரு மண்டபம் தெரியுது. சரி மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வழுக்கிறதுக்குள்ளே ஓடிலான்னு சொல்லி அந்த மண்டபத்துக்குள்ளே ஓடி நிற்கிறார். மழை சோன்னு பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை மின்னல் வெட்ட வெட்ட அந்த மண்டபத்துக்குள்ளே உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது மண்டபம் கிடையாது, ஒரு சிவன் கோவில். ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிருக்கு. சுவாமி அப்படியே சாஞ்ச நிலையில் இருக்கிறார், பராமரிப்பு இல்லாமல். அதே மாதிரி நந்தி வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடக்கு. கோயில் தூண்கள்லாம் சிதிலமடைஞ்சிருக்கு. ஆனால் சின்ன கோயிலாக இருந்தால் கூட ரம்யமாக கட்டியிருக்கிறாங்க. அதை நினச்சி பார்க்குறாரு, மனசு உடஞ்சி போகிறார். நம்மகிட்ட காசு இருந்தால் நம்ம இப்படி விட்டுருக்க மாட்டோமே, இந்த கோயில் அழகாக சிவலிங்கத்தை வந்து அழகாக இது பண்ணி வச்சுருக்கலாம், நந்தியை நல்லா புராணம் வச்சுருக்கலாம், கோவில் பூஜை பண்ணியிருக்கலாம், ஆளுகால பூஜை பண்ணியிருக்கலாம், இவங்கள வச்சு அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படின்னு அவர் வந்து பொதுவாக கோயில்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையும் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு இடி ரொம்ப சத்தமாக இடிக்குது. அப்போ அவருக்கு முன்னாடி ஏதோ நிழல் ஆடுற மாதிரி தெரியுது. உத்து பார்க்குறாரு. பார்த்தா தலைகீழே ஒரு பாம்பு தொங்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்பான்னு சொல்லி கொத்திர போதுன்னு பதறிக்கிட்டு வெளில ஓடியாரார். அடுத்த இடியில் அந்த மண்டபம் அப்படியே உள்பக்கமாக இடிஞ்சு விழுது. அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன கல் வந்து சிதறி வந்து இவரோட நெத்தியில் பட்டு ஒரு காயத்தை ஏற்படுத்திடுது. அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்த அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் ஒரு வெளில வரல. அந்த காயம்லாம் அவருக்கு ஒரு பெருட்டாக தெரியல. ஏன்னா ஒரு நொடி தாமதிச்சிருந்தா கூட அவர் அந்த மண்டபத்துக்குள்ளேயே சிக்கி இறந்துருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகிட்டலாம் சொல்கிறாங்க. எல்லோரும் பதறி போயிடுறாங்க. மறுநாள் காலையில் இவர் போயிட்டு அந்த ஜோதிடர் வீட்டில் நிற்கிறார். ஜோதிடருக்கு இவரை பார்த்த உடனே அப்படியே நடுங்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஜோதிடம் கணிச்சு பொய்யானதே இல்லை. அந்த பிரம்மாவே கணிச்சா எப்படி அக்யூரேட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப சரியாக கணிக்கக்கூடியவர். அவருக்கே வந்து ஒரு இதாகிடுது. உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா உட்காருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜோதிட நோட்டெல்லாம் புரட்டி பார்க்குறாரு. அவர் கண்டம் இருந்தது உண்மைதான். சரி அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பரிகாரத்தெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது. ஒரு சிவன் கோவிலில் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும். உடனே இவர் ஏழைன்னு தெரியும். உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நேற்று இங்கேருந்து போனதுலேருந்து இன்றைக்கி இங்கே வந்த வரைக்கும் நடந்ததை சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது விஷயத்த சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கற்பனை பண்ணேன், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறார். உடனே அவர் மிரண்டு போகிறார். ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டம் இருந்தது, ஒரு கோவில் சிதிலமடைஞ்ச கோவிலை கட்டின மாதிரி கற்பனை பண்ணதுக்கே நீங்கள் கட்டினதா உங்கள் பக்தியை ஏற்றுக்கிட்டு சிவபெருமான் உங்களுக்கு ஆயுள் பிச்சையே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு
இன்றைக்கி சிவராத்திரிங்கும்போது நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க, நிறைய பொருட்கள் பயன்படுத்துவாங்க. நாளைக்கு காலைல பார்த்திங்கன்னா அந்த கோவிலே குப்பையாக இருக்கும். நீங்கள் விரதம் இருந்து மந்திரம் சொல்லி வழிபடுறது ஒரு அன்பு வெளிப்பாடுனா, அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறது இன்னொரு அன்போட வெளிப்பாடு. நீங்கள் ஒன்றும் கிடையாது, உங்களோட உடல் உழைப்பை கொடுங்க. பகவான் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்பார். நாளைக்கு போயிட்டு, நாளைக்குன்னு இல்லை, எப்போவுமே ஒரு சிவன் கோயில் போனீங்கன்னா பிரகாரம் வந்து சுத்தமாக இல்லையா, சுத்தப்படுத்தி கொடுங்க. கோயிலில் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஒரு விளக்கமாறு வாங்கி கூட்டுங்க. அங்கங்கே ஒட்டடையாக இருக்கா, அந்த கோவிலில் பூஜைக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கா, கழுவி கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள்லாம் வந்து பராமரிப்பு தண்ணி இல்லாமல் இருக்கா, பராமரித்து கொடுங்க. இல்லை சிலதெல்லாம் வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இடையூறாக இருக்கா, அதெல்லாம் என்ன சரி பண்ணி கொடுக்கணும். அந்த கோவிலை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை பண்ணுங்கள். இது நான் மேலே சொன்ன அத்தனை பரிகாரத்தை விட தலையாய பரிகாரம். எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சிவனோட குழந்தை, சிவன் உங்கள் கூடியே இருப்பார். நான் இன்னொன்று சொல்லுவேன், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. சிவபெருமான் மேலே, அவரும் ஒரு நாயன்மார், சிவபெருமான் மேலே அதீத பக்தி உடையவர். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒரு மீனவர். தினமும் பிடிக்கிற மீனில் மீன் வந்து சிவனுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். சிவபெருமான் இவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நாட்கள் வந்து ஒரே ஒரு மீன் தான் வலையில் கிடைக்கும். இவர் அந்த மீனை திரும்ப 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 கடலை விட்டுட்டு இருப்பார். குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ம வறுமையை இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கரெக்டாக அன்றைக்கி பிடிக்கிற மீன் மீன் தங்க மீனாக மாட்டோம். ஒரு தங்க மீன் வலையில் வந்து மாட்டிக்கும். இப்போ ஒரு மீன் தான் இருக்குது. ஒன்று நம்ம குடும்பத்தோட வறுமையை இந்த மீன் போக்கும், எடுத்துகிட்டு போயிட்டா. ஆனால் நம்ம விடாமல் போயிட்டோம்னா சிவனுக்கு நம்ம எப்போவுமே வந்து ஒரு மீனை வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மீன் கொடுக்காத ஒரு கணக்காயிடுமேன்னு சொல்லி ரொம்ப யோசித்து, இல்லை இது சிவபெருமானுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படியே எடுத்து அந்த மீனை கடலுக்குள்ளே விடும்போது அந்த மீன் அப்படியே சிவபெருமானாக காட்சி கொடுக்கும். இது என்ன அப்படின்னா, நமக்கு பல இன்னல்கள் சோதனைகள் நமக்கு வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம பக்தியை இறைவன் மேலே வைக்கணும்னா எங்கேருந்து என்ன வைக்கணும், பெருசாக ஏதாவது கொண்டு போய் செல்வம் பொருள், அன்பு, உண்மையான அந்த எண்ணம், சிந்தனை, இது மட்டும் இருந்தால் போதும். இது மட்டும் இருந்தாலே போதுமா அப்படின்னா, மேலே ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, சிந்தனை. எனக்கு இதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு எல்லாம் உனக்கு பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, உனக்கு வந்து உன்னை வந்து தங்கத்தாலேயே நான் வந்து எனக்கு பூஜை பண்ணணுன்னு எனக்கு ஆசை, உன்னை தங்கத்தாலேயே இது பண்ணணும்னு ஆசை, ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை, இருந்தாலும் நீ அப்படி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, நீங்கள் அப்படி சும்மா மனசால் நினைங்க. அதை விட எல்லாராலையும் கொடுக்க முடிஞ்ச ஒரு பொருள் இருக்குது அவருக்கு. என்ன அப்படின்னா வில்வம். எல்லாரும் கொடுக்கலாம். வில்வம் கொடுத்தோம்னா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சகல சௌபாக்கியத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வில்வ மரம் வாங்கி கோவிலில் வச்சு நீங்களே நட்டு வளர்த்துட்டு வரலாம். இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் இல்லாமாக்குறது மட்டும் இல்லாமல், நம்ம வாழ்க்கையை அந்த விருட்சம் வளர 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 அந்தளவுக்கு செழிப்பாக வளர்த்துட்டே போகும். நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததிகள் வாழ்க்கையும் நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவங்களும் இல்லாமல் போகும். ஒரு கோவிலில் விருட்சம், அதாவது மரத்தை வச்சு வளர்க்குறது அவ்வளோ புண்ணியம் நிறைந்த ஒரு விஷயம். இது எல்லாராலையும் முடியும். எவ்வளோ வந்துட போகுது, ஒரு 100 ரூபா வருமா ஒரு வில்வ மரம் வாங்கிட்டு போய் கோவிலில் ஒரு இடத்த கேட்டு, எல்லா கோயிலையும் அவ்வளோ அனுமதி கொடுக்குறாங்க, எந்த கோயிலையும் அனுமதி கொடுக்காமலாம் இல்லை. கேட்டு என்ன ஒரு நாள் நம்ம போய் தினமும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், கொஞ்சமாக அதுக்கு வந்து இது போடுற மாதிரி இருக்கும். இது மட்டும் செஞ்சு பாருங்களேன். இது விருட்ச சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 5 விதமான மரங்களை நடுறவனுக்கு வந்து ஒரு நாளும் நரகம் வாய்க்காது, அவன் ஒரு நாளும் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையே வராது. அதில் முக்கியமான 5 மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அரச மரம். இந்த அரச மரத்தை எவன் ஒரு நட்டு அதை வளர்த்து மரம் விருட்சமாகிற வரைக்கும் பாதுகாக்கிறானோ அவனுக்கு வந்து அவனோட முன்னாடி 21 தலைமுறையும் சரி, பின்னாடி 21 தலைமுறையும் சரி நரகத்தின் வாசலுக்கே போகாது, அவன் குடும்பமே கண்ணீர் சிந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் 5 மரங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொரு மரம் என்னென்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் அந்த வில்வம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு விருட்சங்கள் வளர்க்குறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இன்றைக்கி சிவராத்திரி இன்றைக்கி தான் அப்படின்னு இல்லை, சிவனை வழிபடுறதுக்கு எந்த நாளும்னு இல்லை, இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுக்கு ஒரு குறைஞ்சதை விரைவாக நம்ம ஆன்மீக குரு, நம்ம கடவுள் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சிவ 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 சிவன்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், இல்லை நமக்கு சிவாயன்னு சொல்லுங்கள், திருச்சிற்றம்பலம்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். வாழ்க்கையை உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ கொடுப்பாங்க. உங்களோட பாவங்கள் இல்லாமல் போகும். கேட்டது கேட்டவாறே கொடுக்கும் சக்தி அவருக்கு இருக்குது. உங்கள் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருப்பார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.